கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். டைம் வித் ஜீசஸ், இயேசுவோடு நேரம் என்று சொல்லி இந்த நேரடி வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It's a great joy to see all my Facebook friends through this live video. Hallelujah. This is the time of Jesus. இயேசுவோடு நேரம், இயேசுவோடு கூட நேரம் என்று இந்த தலைப்பின் கீழ் உங்களோடு கூட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்க நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் நம் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலப்பா, இது உம்முடைய நேரம் ஆண்டவரே. அப்பா, ஜனங்களை தொடுகிற நேரம், ஜனங்கள் மீது உங்க பிரசன்னம் இறங்குகிற நேரம், ஜனங்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிற நேரம் அப்பா. இதை பார்க்கிற அத்தனை பேருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஆவியானவருடைய காலம் அல்லவா? ஆவியானவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒவ்வொரு வேளைக்கிழமையும் பல சத்தியங்களை பரிசுத்த ஆவியாக தேவன் நமக்கு கற்றுக்கொண்டு வருகிறார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கும் அன்பானவர்களே, a ferment in the spirit, hallelujah, a ferment in the spirit. ஆவியில அல்லது எந்தெந்த காரியத்துல நமக்குள்ள ஒரு அனல் வர வேண்டும் என்ற சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுறேன். அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு நேராய் வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர் லௌகேதியா சபையை பார்த்து சொல்லுகிறார், ஒன்று இருந்தா அனலாயிரு, அல்லது ஒன்று குளிராயிரு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பேயானால் நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டு விடுவேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அன்பான இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரியே, சகோதரனே, நாம் வாழக்கூடிய காலம் இது என்னதுன்னு சொன்னா இது குளிர் இருக்கிற காலம் அல்ல, அல்லது குளிர் காய்கிற காலம் அல்ல. அன்பானவர்களே, இது கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற காலமா இருக்கிறது. கர்த்தருக்காக அனலாய் பிரகாசிக்கிற காலம் தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிற இன்றைக்கு இந்தியா தேசத்துல, உலகம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியாக தேவ தம்முடைய தாசர்கள் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய் கர்த்தருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற காலம். ஹல்லேலூயா. This is the days of the Holy Spirit. இது ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் லௌகேதியா சபையை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு சபையா இருக்கிற உங்களை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஒன்று இருந்தா இந்த கடைசி காலத்துல அனலா இருக்க கற்றுக்கொள் மகளே, அல்லது குளிரா இருக்க நீ ஒப்புக்கொடு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவை பார்க்கிறோம். 30 வருஷமாய் போகிறார்கள், 20 வருஷமாய் போகிறார்கள். ஆவியில ஒரு அனல் இல்லை. அன்பானவர்களே, ஊழியங்களில் ஒரு அனல் இல்லாத ஊழியங்களை செய்கிறார்கள். இந்த கடைசி காலத்துல பரிசுத்த ஆவியாக தேவ நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? இது அனலாய் மாறுகிற காரியம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அனலாய் இருக்கிற காலம். அன்பானவர்களே, நிச்சயமாய் சொல்லுங்க, இந்த செய்தியை கேளுங்க, உங்களுக்குள்ள ஒரு அனல் வரும் என்பதை நான் விசுவாசத்தோடு சொல்லிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இது நீ என்ன சொன்ன, குளிராய் இருக்கிற அனுபவங்கள் வேண்டாம். ஹல்லேலூயா. எப்படினா இருக்கிற அனுபவங்கள் வேண்டாம். அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே ஒரு சாதாரண விசுவாசியா இருக்கலாம், ஒன்னும் தெரியாத விசுவாசியா இருக்கலாம், படிப்பறி தெரியாத இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவி என்ற அனல் உங்கள் மீது, என் மீது போடப்படும் போதோ தேவனுடைய கரத்துல பயன்படுத்துகிற பாத்திரமாக தேவன் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் அன்பானவர்களே, எந்தெந்த காரியங்களிலே நாம் அனலா இருக்கணும் என்பதை சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். Just I want to share with you 3 things in which thing we can be a ferment in this hallelujah. எதுல நம்ம அனலா இருக்கணும் என்ற காரியத்தை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது அன்பானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், Psalms 39 verse number 3, வேதம் சொல்லுகிறது, நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு அனல். ஹல்லேலூயா. பக்தனாகிய தாவீதின் அனுபவத்துல சொல்றாரு, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. ஹல்லேலூயா. நான்
ஸ்தோத்திரம் பண்ணுகிற அனல் மூண்டது, நான் தியானிக்கும் போது எனக்குள்ள ஒரு அனல் வந்தது என்று சொல்லுகிறார். இருதயம் என்பது அன்பானவர்களே நம்முடைய ஆத்துமாவை குறிக்கிறது. இருதயத்துக்குள்ளதான் அந்த வெளியேற பெற்ற ஆத்துமா நமக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு வெளியேற பெற்ற ஆத்துமாவை தேவன் கொடுத்த அந்த பெருசு வெளியேற பெற்ற அந்த precious soul தேவன் கொடுத்த அந்த ஆத்துமா உள்ள வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆத்துமாவுல ஒரு அனல் போடப்படும் போது ஹல்லேலூயா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறிவிடும். அன்பானவர்களே ஊழியங்கள் மாறிவிடும், அவருடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறிவிடும். நமக்கு தேவையான அந்த பரிசுத்த ஆவியின் அனல் ஹல்லேலூயா வேத வசனமாகிய அனல் ஹல்லேலூயா அது எங்க இருக்க வேண்டும் என்று சொன்னா நம்முடைய ஆத்துமாவுல எப்போது ஒரு அனல் உள்ள கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்க பிரயாசப்படும் போதும் தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. The first thing we should have a ferment in the soul. ஹல்லேலூயா. ஆத்துமாவுல ஒரு அனல் வர 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 ஊழியங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அன்பானவர்களே வேதம் சொல்ல நேரம் இல்லை, நான் சீக்கிரமாய் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆமென். இரண்டாவதாக பாருங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது. அது நம்முடைய சரீரத்தில் எலிஷா என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் செத்து போய் இருக்கிற அந்த சடலமாக அந்த குழந்தையின் மீது ஹல்லேலூயா அந்த குழந்தையின் மீது அவருடைய சரீரங்கள் இணைக்கப்படும் போது குழந்தையுடைய சரீரத்தில் ஒரு அனல் வந்தது. ஹல்லேலூயா. There is a ferment in the body. Hallelujah. There is a ferment in the body. ஒரு அனல் உங்க சரீரத்துல வரும். வியாதியோட பலவீனத்தோட பார்த்து கொண்டிருப்பீர்களா? இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தோட. உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாற ஒரு அனல் போட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த எலிஷா தேவனுடைய மனுஷனாகிய எலிஷாவுடைய காரியத்தை பார்க்கும்போது அன்பானவர்களே சற்று வித்தியாசமான காரணம் என்னன்னா அவருடைய சரீரங்களில் ஏதோ ஒரு அனலையே வல்லமையே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியாக தேவன் வைத்திருப்பார் நான் நம்புகிறேன். அன்பானவர் காரணம் என்ன? இதே மாதிரி தான் அவருடைய பணம் இருக்கிற இடத்துல வேற ஒரு சரீரத்தை போடும் போதோ இங்கிருந்து அந்த சரீரத்தை மரித்து போய் இருக்கிற சரீரத்தின் மேல போகும் போதோ அந்த சரீரம் ஜீவன் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்க சரீரத்தில் ஒரு அனல் போடப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிற ரோமர் 8:11 சாவுக்கு ஏதுவாய் இருக்கிற இந்த சரீரத்தை, பாவத்துக்கு ஏதுவாய் இருக்கிற இந்த சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் அனலாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இது மண்ணோட மண்ணாய் போகிற இந்த சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் அனலாய் மாற்றுகிறார். உங்க சரீரத்துல வியாதி இருக்கலாம், டாக்டர் மூலமா சொல்லப்பட்ட எந்த வியாதியா இருந்தாலும் ஹல்லேலூயா அந்த அனல் போடப்படும் போது there will be a hallelujah there will be a heatness in your body. எந்த நடக்க முடியாத வலியா இருக்கலாம், நடக்க முடியாத அல்லது ஸ்பைனல் கார்ட்ல பலவீனமா இருக்கலாம். இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். அந்த அனல் போடும் போதோ செத்திருக்கிற பணங்கள் செத்திருக்கிற சரீரம் ஜீவனடையும். ஹல்லேலூயா. எனவே இரண்டாவது அன்பானவர்களே ferment in the body. ஆமென். முதல்ல நான் சொன்னேன் a ferment in the soul. Number 2 the ferment in the body. Number 3 a ferment in the spirit. ஆவில ஒரு அனல் கடைசி நாட்களிலே நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. நம்முடைய சாதாரணமாய் இருக்கிற மனுஷனுடைய ஆவியோட அந்த தேவனுடைய ஆவி, அந்த உன்னதத்தின் ஆவி, அந்த மகிமையான ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்துல அந்த ஆவிக்குள்ள வரும்போது தேவன் நம்முடைய ஆவியை அனலாய் மாற்றுகிற வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது பாருங்க ரோமர் 11:11 சொல்லுகிற ரோமன்ஸ் 12:11 சொல்லப்படுகிறது என்ன? ஆவில அனலா இருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவில அனலா இருக்க பரிசுத்த ஆவியானவர் அனுகிரகம் செய்ய வல்லவரா இருக்கிறார். அன்பானவர்களே இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் receive the Holy Spirit. ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்க. ஆவியானவர் இல்லாமல் ஊழியம் இல்லை, ஆவியானவர் இல்லாமல் குடும்பங்கள் இல்லை, ஆவியானவர் இல்லாமல் நாம் இருக்க முடியாது. This is the days of the Holy Spirit. இது ஆவியானவருடைய காலம். சபையை கவனித்துக் கொண்டிருக்கிற கவனித்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர் without the Spirit you cannot do anything. ஆவி இல்ல
மனுஷனானே ஜீவனாற்ற போய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆவியானவர், ஆமென். இந்த ஆவியானவர் இயேசு சுவாமி மீது இருந்தார் என்று நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனவே இந்த மாலை வேளையிலே கேட்ட வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே என்னை அனல் உள்ளவனாய் மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேக் மீ a fervent man, Lord. ஒரு அனல் ஆண்டவரே என் சரீரத்தில், என் ஊழியத்தில், ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தில் உம்முடைய அனலை வெளிப்படுத்தணும்னா என்னை மாற்றும் என்று கேட்கும் போதோ நிச்சயமாய் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாய் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஊழியங்கள் அங்கீகரிக்காது இருக்கலாம், இன்றைக்கு நம்முடைய ஊழியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், நிச்சயமா அந்த காலங்கள் வந்துவிட்டு இருக்கிறது. அந்த அனலோட செய்யும் போதோ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த அனல் வேண்டும் பாஸ்டர், பாஸ்டர் எனக்கு இந்த அனல் வேண்டும் என்று நீங்கள் ஆசையோட கேட்பீங்கன்னா உங்களோட கூட இணைந்து நானும் ஜெபிக்கிறேன். அனல் நம்மை தொடும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. இது உம்முடைய நேரம். This is your time, oh God. இது உங்களுடைய நேரம் ஆண்டவரே. அனல் இறங்கட்டும் ஆண்டவரே, ஆத்துமாவில் அனல் இறங்கட்டும் ஆண்டவரே, சரீரத்தில் அனல் இறங்கட்டும், ஆவியில் அனல் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும், 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 இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. சாவுக்கு ஏதுவா இருக்கிற சரீரத்தை நீர் உயிர்ப்பிப்பீராக பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய வல்லமை தொட்டதைக்காக ஸ்தோத்திரம், அனலாய் மாற்றினதைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, குளிரான கிறிஸ்தவர்களா நாங்கள் இருந்தது போதும் ஆண்டவரே. இனி அனலாய் இருக்க கர்த்தருக்காக பிரகாசிக்க ஆண்டவரே. அனல் எங்களை ஆவி ஆத்துமா சரீரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் போற்றபடியால் உமக்கு நன்றி. எங்கள் ஊழியங்களிலே போற்றபடியால் உமக்கு நன்றி. Thank you Jesus, thank you Holy Spirit, thank you Father. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பார்த்த கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். ஒரு ஆண்டவர் ஒரு அனல் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் இது உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியானது நம்முடைய யூடியூப் சேனல்ல அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற அந்த யூடியூப் சேனல் இருக்குது, பாருங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. God bless you all. God bless you.